ஃபைனலி வீடியோவோட வந்துட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாடா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய யூடியூப்லேயே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அக்கா எப்போ வருவீங்க? ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? மிஸ் பண்ணுறோம், சீக்கிரம் வீடியோ போடுங்கன்னு. சத்தியமாக நானும் டெய்லி நினச்சிட்டே இருப்பேன் நம்ம வீடியோ போடணும்னு. எப்படியாச்சும் ஏதாவது வந்து தடுத்துருது. வெளி சக்திகள் வந்து, அந்நிய சக்தி வந்து என்னை வீடியோ போட விட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் இப்போ பேபி இருக்கிறதுனால ஃபுல்லி ஆக்குபைடாக இருக்கேன்னா, அதனால ஒரு டைமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுடா. அப்படி சொல்கிறத விட நான் நினச்சா போடலாம், என் மேலே தான் தப்பு. இனிமேல் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் பெரிய வீடியோ இல்லாட்டி கூட ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்குள்ளேயாவது நான் கவர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, என் பேபிக்கு என்ன பேர் வச்சோம், யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த கதை தான். நான் ஃபைனலி பேர் டிசைட் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம் நாங்கள். நான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், இப்படி லாலிலூவில் நல்ல நேம்ஸாக பேபி பாய்க்கு நிறைய சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் எல்லாருமே உங்கள் சித்தி மாமா டியூட்டிஸை பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நான் சூஸ் பண்ண நேமை வந்து சொல்லியிருந்தனால ஓகே நம்ம யூனிக்காக தான் வச்சுருக்கோம் போல் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நேம் சஜஷன்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் அப்புறமா என்ன நினச்சேன், பேர் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. நம்ம எப்பவுமே பண்ணுவோம்ல, நமக்கே பிடிச்ச 2 ட்ரெஸ் எடுத்துடுவோம், நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடுவோம் இதைத்தான் நம்ம போட போகிறோன்னு. ஆனாலும் நம்ம அம்மா அப்பா கிட்ட போல எதை போட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நான் ஒரு இதில் தான் கேட்டேன், மாற்றுவோமா? ஏன்னா நான் எப்படி எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க பேபிஸ்க்கு நேமுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் என் அண்ணா பொண்ணுக்கே பேர் வைக்கிறதுக்கு நிறைய சஜஷன்லாம் கேட்டு, அப்புறம் நிறைய பேர் மாற்றி கிட்டத்தட்ட நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபேமிலியே இன்வால்வ் ஆகி பண்ணோம். நான் வந்து இந்த இடத்துல நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணோம். அதுலேயும் மேஜராக நான் செலக்ட் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டோன்னே உடனே அவங்க ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் எல்லோரும் சரி பிடிச்சிருச்சு இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர்லாம் கேட்டால் நான் 1 மாதம் ஆச்சு நான் நேம் டிசைட் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரே நாளில் டிசைட் பண்ணிட்டேன். நான் ஒரே நாள் டிசைட் பண்ணிட்டு எனக்கு பயம் வர, ஐயோ நம்ம என்ன திடுதிடுப்புன்னு பண்ணிட்டோம், அவ்வளோதானா அப்படி இருந்துச்சு. அவ்வளோதானா என்னடா சிம்பிளாக முடிச்சிட்டோமேனு. ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, அம்மாவோட கொலீக் ஒரு ஆண்டி வந்து இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி நியூமராலஜிலாம் பார்ப்பாங்க. நேம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி இது ஓகேவா, நியூமராலஜி படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து முருகன் பேர் வந்து சேர்த்துப்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால் ஏதாவது ஒரு முருகன் பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால அந்த ஆண்டியே வந்து சில முருகன் பேர்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சஜஷனும் சூப்பராக இருந்துச்சா. அதில் நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது 2ஐயும் சேர்த்து பேராக்கிட்டேன். ஆனாடா ஒன்று, நான் லாலிலு அப்படின்னு இல்லை, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு சுத்தமான தமிழில் தமிழ் நேமாக வைக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்தேன் தெரியுமா, தமிழ்லலாம் கேர்ள் பேபிஸ்க்கு சாரல் அப்படின்னு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, பருதி அப்படின்னு வச்சுருந்தாங்க, தூரல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. தூரல் நானும் அடிச்சு விட்றேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தோகை ராணி அப்படின்னு ஒரு பேர். ஓகே, ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நேம் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா பேர் என்ன வச்சிங்கன்னு. ஸோ ஃபைனலி இதுதான் பேர், லியான் வேதம். அப்புறமா அந்த எனக்கு வந்து நேம் சஜஷன்லாம் வந்ததில்ல, ஏன்னா இன்டர்நெட்டில் பெருசாக கிடைக்கலடா. லாலிலூவில் அவ்வளோ நல்ல நேம்ஸ்லாம் பெருசாக கிடைக்கல. ஸோ இந்த நேமெல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வீடியோவோட எண்டில் எப்படியாவது லிங்க் மாதிரி கூட கொடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா. அப்புறம் லைஃப் எப்படி போகுது, யாருக்காவது கல்யாணம் இருக்கா, அப்புறம் என்ன நினச்சி யாராவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, எல்லாம் ஃபில்மீன் ஓகே. அப்புறமா என்ன நினச்சேன், அவ்வளோதான்டா. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்கள் எல்லாரையும். மேஜராக கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சேஞ்சஸில் இதுதான் ஊர்த்திட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு கேங்கே இருக்கே, நம்ம விட்டுட்டே உட்காந்துருக்கோமே அப்படின்னு அப்பப்போ எனக்கு கில்ட்டியாக ஊர்த்திட்டே இருக்கும். இப்படி அப்பப்போ இனிமேல் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் பேசுகிறேன். அண்ட் நீங்கள் கீழே எனக்கு வந்து சஜஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரி டாபிக்லாம் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா, ஆக்சுவலாக லைட்டிங் இங்கே அவ்வளோ சரியில்லைடா. விண்டோ கிட்ட சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அந்த பக்கம் பார்த்தா பேக்ரவுண்ட் அவ்வளோ சரியில்லை, மெஸ்ஸியாக வச்சுருக்கேன் நான் ரூமை, அவ்வளோ நீட்டாக இல்லை. அதனால தான் இதை கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு.
எனக்கு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறனால வரமாட்டேங்குது. நான் எப்போவுமே வாய்ஸ் ரெக்கார்ட் தானே பண்ணி போடுவேன். வீடியோன்றப்ப அப்படிலாம் பேச முடியல. ஃபார்மலாக இந்த ஷையாக இருக்குது, பல்லுவாடாக வேறு இருக்கா, பல்லுலாம் தெரியுது, ஷையாக இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம வந்து என்றைக்குமே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போனதாக சரித்திரமே இல்லை. இன்றைக்கி நான் என்னென்னமோ பேசிட்டு தான் வீடியோக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னென்னமோ பேசிட்டேன், நிறையா வளருவேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன், அதனால் என்னை கண்டுக்கக்கூடாது. நீங்கள் நான் என்ன வளர்னாலும் ஏற்றுக்கோங்க, சரியா? இப்படிலாம் நான் அன்னெசரியாக பேசுகிறதால தான் வீடியோ லென்த்தியாக போகுது. நம்ம வீடியோ இதோட முடிச்சுப்போம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவ் வைப்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, தெளிச்சு விடுங்க போகிற இடம்லாம். ஓகேவா? பாய் பாய், லவ் யூ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களாடா? யாராச்சும் நல்லா இருக்கீங்களாடா அப்படின்னு இப்படி கேட்பாங்களான்னு தெரியல. பசங்க நிறைய பண்ணாங்களான்னு தெரியல, கொஞ்சம் பேர் பண்ணீங்க. சோவான் ஸோ கேட்டேனே, நான் அந்த நேம் டிசைட் பண்ண கதையை தான் இந்த வீடியோ. அதுதான் இந்த வீடியோ நேம் வீடியோ. பருவத்தில் கூட பிறரோட நீ நாளைக்கு என் பிள்ளை பெருசாகி இந்த வீடியோலாம் பார்த்தா என்னடா நினைப்பான்? நிறைய எனக்கு எப்படி சொல்ல, ஏன்டா நான் அப்படி இடையில சேர்த்துக்கிறேன். ஐயோ, Идем дальше. Идем дальше.